நீங்க ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சாப்பிட போகும்போதெல்லாம் அந்த மெனுலே ரொம்ப காஸ்ட்லியா என்ன டிஷ் இருக்கோ அதை தான் அவன் ஆர்டர் பண்ணுவான். ஆனா பில்லுன்னு வரும்போது மட்டும் பர்ஸை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு அவன் சாப்பிட்டதுக்கான பில்ல அவன் ஃப்ரெண்ட்ஸே கட்ட வச்சிருவான். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் நானே ட்ரீட் தரேன்னு ப்ராமிஸ் வேற பண்ணுவான். ஆனா இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்ல, அவங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம் தான். ஏன்னா அவன் லைஃப்லயே அவன் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு அவன் பில்ல அவன் கட்டினதா சரித்திரமே இல்ல. ஆனா இப்படி போயிட்டு இருந்தா சரி வராதுன்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று பண்றாங்க. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல அவங்க பாஸ் வந்து அவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால டீம்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே உடனே இவன் ஒரு பிளான் பண்றான். அவர்கிட்ட அந்த சிட்டிலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமான்னு சொல்றான். அவரும் ஓகே சொல்லிடுறாரு. அங்க ஹோட்டலுக்கு போனதுமே அந்த மெனு கார்ட்லயே இருக்கிறதுல காஸ்ட்லியா இருக்க டிஷஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த பாஸுக்கு ஒண்ணு சொல்ல முடியாம அவரும் சைலண்டா உட்கார்ந்து இருக்காரு. எல்லா பிளேட்ஸ்ல இப்ப வந்ததுமே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு ஒரு பாஸ் எனக்கு பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. கூடவே இன்னொருத்தரும் போறான். பார்த்தா அவருக்கு ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அவனை இங்க வர வச்சிருப்பாங்க. பாஸ் போனதும் கூட இருக்கிறவன் மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் மெசேஜ் பண்ணி வெளியில வர சொல்லி சொல்றான். அவனுங்களும் ஒவ்வொரு எக்ஸ்கியூசஸா சொல்லி வெளியில வந்துடுறானுங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே இவங்க யாருமே வரலையேன்னு இவன் போன் பண்றான். ஆனா ஒருத்தனும் போன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் தான் ஆப்பிள் லட்டுல வைக்கல ஹோட்டல் பில்லுல வச்சிருக்காங்கன்னு இவனுக்கு புரியுது. அதுக்குள்ள பில்ல எடுத்துட்டு ஆளும் வந்துடுறாங்க. பில்ல வாங்கி பார்த்தா அவனுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. கடைசியா வேற வழியே இல்லாம அவன் சாப்பிட்டதுக்கும் மத்தவங்க சாப்பிட்டதுக்கும் அவன் சொந்த காசுல பில்ல கட்டிட்டு வந்துடுறான்.